ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொஷின் வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, வாட், ஒய், வென், வேர், இதை யூஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்கலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் டெய்லி கேட்குறோம்ல, அந்த கேள்வியெல்லாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் பொறுமையாகவே சொல்லித்தரேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் அப்படின்னா தமிழில் என்ன மீனிங், ஓகேவா? வாட்னா என்னது, என்ன. இது எப்படி கொஷின் கேட்பீங்க? இதை வச்சு வாட் வச்சு எப்படி கொஷின் கேட்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, என்ன இது, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? என்ன அப்படின்னா என்ன சொன்னேன் நான்? வாட், ஓகேவா? என்ன மீனிங்னா வாட். இது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? திஸ் வருமா? திஸ் வருமா, தட் வருமா? திஸ் தான் வரும். ஏன்னா கிட்டே இருந்தால் ஒரு பொருளில் ஏதோ ஒரு விஷயமோ கிட்டே இருந்தால் திஸ் தான் யூஸ் பண்ணணும், தூரத்தில் இருந்தால் தான் தட் வரும். அப்போது இதுக்கு திஸ் வருமா? இது எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் திஸ். எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் திஸ். ரொம்ப சிம்பிளுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்கள் பெயர் என்ன? உங்கள் பெயர் என்ன யார்கிட்டயோ கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? உங்கள் பெயர் அப்படின்னு சொல்லும்போது யூஆர், உங்கள் அப்படின்னு சொல்லும்போது யூஆர் யூஸ் பண்ணுறோம். பேர்னா இங்கே எப்படி சொல்லலாம்? நேம்னு சொல்லுவோமா? அப்போது என்னென்னா வாட், அதை எப்படி கேட்கலான்னு பாருங்கள். வாட் இஸ் யுவர் நேம். வாட் இஸ் யுவர் நேம். நான் சொல்ல என் கூட ட்ரை பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும், சரியா? செகண்ட் ஒன் பாருங்கள், ஒய் அப்படின்னா ஏன். ஒய்னா என்ன மீனிங்? ஏன்ட்டு மீனிங், சரியா? இதை வச்சு எப்படி கொஷின் கேட்கலான்னு பாருங்கள். ஏன் நீ போகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, ஏன் நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பாருங்கள். ஏன்னு சொல்லும் போது ஒய் யூஸ் பண்ணுறோம். இங்கே நீ அப்படின்னு சொல்லும்போது யூ வருது, சரியா? போகிறாய் அப்படின்னா கோயிங். ஸோ இது எப்படி ஃபுல்லாக கேட்கலான்னு பாருங்கள். ஒய் ஆர் யூ கோயிங். ஒய் ஆர் யூ கோயிங். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன் நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, ஏன் நீங்கள் இங்கே வரக்கூடாது, ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அது எப்படி கேட்கலான்னு பாருங்கள். ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஒய் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அப்படின்னும் போது யூ, ஓகேவா? டோன்ட்னா இங்கே கூடாது, ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். டோன்ட்னா கூடாது. டோன்ட் யூ கம் அப்படின்னும் போது வரக்கூடாது அப்படின்ட்டு மீனிங்காக. ஹியர் அப்படின்னும் போது எப்படி சொல்லலாம்? இங்கே. ஸோ இது எப்படி ஃபுல் சென்டென்ஸாக கேட்கலான்னு பாருங்கள். ஒய் டோன்ட் யூ கம் ஹியர். ஒய் டோன்ட் யூ கம் ஹியர். வேர் அப்படின்னா தமிழில் எங்கே மீனிங், சரியா? வேர்னா என்னது? எங்கே. இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். நீ எங்கே போனாய் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, நீ எங்கே போனாய், நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பாருங்கள். நீ அப்படின்னு சொல்லும்போது யூ யூஸ் பண்ணுறோம். எங்கே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், வேர்னா எங்கே, ஓகேவா? ஆர் எங்கே. வேர் டிட் யூ கோ, போனாய், ஓகேவா? போனாய் அப்படின்னு சொல்லும்போது கோ யூஸ் பண்ண. டிட் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க போயிட்டாங்க, அதனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கேட்குறோம் நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிட் யூஸ் பண்ணோம். அதனால் வேர் டிட் யூ கோ. எப்படி கேட்கலாம்? வேர் டிட் யூ கோ. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என் புத்தகம் எங்கே, என் புக்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, இது எப்படி கேட்கலாம்? என் அப்படின்னு சொல்லும்போது மை யூஸ் பண்ணுறோம். என்னுடைய அப்படின்னு சொல்லும்போது மை, ஓகேவா? அப்போது வேர் அப்படி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேர் வருமா? புக்ஸ், புத்தகம். ஸோ இது எப்படி கேட்கலான்னு பாருங்கள். வேர் இஸ் மை புக். வேர் இஸ் மை புக். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹூ அப்படின்னா தமிழில் யார் அப்படின்னு மீனிங், ஓகேவா? ஹூனா என்னது? யார், ஓகேவா? இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பாருங்கள். அவர்கள் யார், யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அதை எப்படி கேட்கலான்னு பாருங்கள். அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்படி என்னன்னு சொல்லலாம்? ஐ வருமா இல்லை வி வருமா? தே, ஓகேவா? தேனா அவர்கள் அப்படின்னு மீனிங், ஓகேவா? அப்போது யாருன்னா ஹூ. இது எப்படி கேட்கலான்னு பாருங்கள். ஹூ ஆர் தே. எப்படி சொல்லலாம்? ஹூ ஆர் தே. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். யார் கதவை தட்டுகிறார்கள், யார் கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, இது எப்படி கேட்கலாம்? யார் அப்படின்னு சொல்லும்போது ஹூ யூஸ் பண்ணுறோம். கதவு அப்படின்னா டோர். தட்டுறதுனா நாக்கிங், ஓகேவா? நாக்னா தட்டுறது, சரியா? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பாருங்கள். ஹூ இஸ் நாக்கிங் அட் தி டோர். ஹூ இஸ் நாக்கிங் அட் தி டோர். ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்பவே ஈஸி, சரியா? அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே நம்மளால் கண்டிப்பாக கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வென் அப்படின்னா தமிழில் எப்பொழுது மீனிங், சரியா? வென்னா என்னது? எப்பொழுது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். பார்ட்டி எப்பொழுது, எப்போ பார்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அது எப்படி சொல்லலாம்?
எப்பொழுதுனா வென்னு. பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? பார்ட்டியே வந்துருமா? வென் இஸ் த பார்ட்டி. ரொம்ப சிம்பிள். வென் இஸ் த பார்ட்டி. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் எப்போது இங்கே இருப்பீங்க, நீங்கள் எப்போ இங்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. இது எப்படி சொல்லலாம்? நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்போ இங்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது யூ யூஸ் பண்ணுறோம். எப்பொழுது அப்படின்னு சொல்லும்போது வென். எப்போதுனாலும் வென் தான். சரியா? இங்கு அப்படின்னா ஹியர். சரியா? ஹியர் ஆர் தேர். ஹியர் தான். ஸோ இருக்கிறது அப்படின்னா பி. ஓகேவா? எப்போ இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்காலத்தில் கேட்குறோம். ஸோ அதை எப்படி கேட்கலான்னு பாருங்கள். when you will be here. when you will be here. whom அப்படின்னா யாரை அப்படின்னு மீனிங். சரியா? whomனா என்னது? யாரை. யாரிடம் கேட்டாய். நீ யாரிடம் கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அது எப்படி கேட்கலாம்? யாரிடம் கேட்டாய். யாரிடம் அப்படின்னு சொல்லும்போது whom வருமா? whom. ஆஸ்க்னா கேட்கறது. சரியா? ஆஸ்க்னா என்னது? கேட்கறது. அப்போது யாரிடம் கேட்டாய், அவங்க வந்து கேட்டுட்டாங்க. அதை எப்படி கேட்கலான்னு பாருங்கள். கேட்டுட்டாங்க, அதனால் டிட் யூஸ் பண்ணுறோம். டிட்டு வந்து பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறோம். அவங்க கேட்டுட்டாங்கன்றதுனால பாஸ்ட்டில் வருது. ஸோ டிட் யூஸ் பண்ணுறோம். அதை எப்படி கேட்கலாம்? whom did you ask. whom did you ask. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நீங்கள் யாரை அழைக்கப் போகிறீர்கள். நீங்கள் யாரை இன்வைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. இங்கே அழைக்கிறதுனா இன்வைட். சரியா? அழைக்கிறதுனா எப்படி சொல்லலாம்? இன்வைட். நீங்கள் அப்படின்னும் போது யூ யூஸ் பண்ணுறோம். சரியா? அழைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி சொல்லலாம்? யாரை அப்படின்னு சொல்லும்போது whom வருது. சரியா? யாரை அழைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கோயிங். ஓகேவா? போயிட்டு அழைக்க போகிறாங்க. ஸோ இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். whom are you going to invite. whom are you going to invite. whose அப்படின்னா தமிழில் யாருடைய மீனிங். சரியா? whoseனா என்னது? யாருடைய. இந்த ஹூஸ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னா, ஏதோ ஒன்று சொந்தமாக வச்சுருக்காங்க, இல்லை ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹூஸ் யூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராக புரியும். இது யாருடைய பென்சில். இந்த பென்சில் யாருது அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. இது எப்படி கேட்கலான்னு பாருங்கள். யாருடைய அப்படின்னு சொல்லும்போது ஹூஸ் யூஸ் பண்ணுறோம். பென்சில். ஓகேவா? திஸ்னா இது. ரொம்ப சிம்பிள். எப்படி கேட்கலான்னு பாருங்கள். ஹூஸ் பென்சில் இஸ் திஸ். ஹூஸ் பென்சில் இஸ் திஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்று யாருடைய பிறந்தநாள். இன்றைக்கி யாருடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல. இன்று அப்படின்னு சொல்லும்போது டுடே. சரியா? யாருடைய அப்படின்னு சொல்லும்போது ஹூஸ். பிறந்தநாள்னா பர்த்டே. ஓகேவா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னு பாருங்கள். ஹூஸ் பர்த்டே இஸ் இட் டுடே. ஹூஸ் பர்த்டே இஸ் இட் டுடே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் அப்படின்னா தமிழில் எது மீனிங். சரியா? விச்னா என்னது? எது. இந்த விச் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது விச் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்த நிறம் எது, உங்களுக்கு பிடித்த கலர் எது அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அது எப்படி கேட்கலாம்? உங்களுக்கு அப்படின்னும் போது யூஆர் யூஸ் பண்ணணும். சரியா? பிடித்த அப்படின்னு சொல்லும்போது ஃபேவரெட். ஓகேவா? நிறம்னா என்னது? கலர். சரியா? அப்போது எதுன்னு வரும்போது விச். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர். விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எது உங்கள் ட்ரெஸ்ஸு. ஏதோ ஒரு 2 ட்ரெஸ்ஸோ இல்லை 4 ட்ரெஸ்ஸோ எடுத்து காமிக்கிறோம்ல. இதில் எது உங்கள் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அது எப்படி கேட்கலான்னு பாருங்கள். எதுன்னும் போது விச் யூஸ் பண்ணுறோம். உங்கள் அப்படின்னு சொல்லும்போது யுவர் வருமா? ட்ரெஸ். அதை அப்படியே எப்படி கேட்கலான்னு பாருங்கள். விச் இஸ் யுவர் ட்ரெஸ். விச் இஸ் யுவர் ட்ரெஸ். சிம்பிள்ங்க. ஹவ். ஹவ்னா எப்படி அப்படின்ட்டு மீனிங். சரியா? ஹவ்னா என்னது? எப்படி. இந்த ஹவ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்சிடுச்சு, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹவ் யூஸ் பண்ணுறோம். சரியா? அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி இருக்கிறீர்கள். எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அது எப்படி கேட்பீங்க? ஹவ் சொன்ன மாதிரி எப்படி. சரியா? ஆர் யூ அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஹவ் ஆர் யூ. ஹவ் ஆர் யூ. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். படம் எப்படி இருந்தது, மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம்ல நம்ம யார்கிட்டயோ. அது எப்படி கேட்கலான்னு பாருங்கள். அவங்க யாரோ பார்த்துட்டு வராங்க, அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறோம். அதனால் நம்ம வாஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? அதை எப்படி கேட்கலான்னு பாருங்கள். ஹவ் வாஸ் த மூவி. ஹவ் வாஸ் த மூவி. இதிலே வந்து 2 டைப்பாக வருது. அது என்னென்னா ஹவு மெனி அண்ட் ஹவு மச். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது. ஹவு மெனி அப்படின்னா எத்தனை அப்படின்னு மீனிங். சரியா?
நம்மளால் என்னெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுதோ அது எல்லாமே கவுண்டபிள். அதை வந்து கவுண்டபிள் சொல்லுவாங்க. கவுண்டபிள்னால் நம்மளால் எண்ண முடியறது எல்லாமே வந்து கவுண்டபிள். சரியா? ஹவு மெனிக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மார்ச் மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? மார்ச் மந்த் இருக்கு இல்லையா, அந்த மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இது எப்படி கேட்கலான்னு பாருங்கள். மார்ச் மாதம்னும் போது மார்ச் மந்த். சரியா? மார்ச் யூஸ் பண்ணுறோம். எத்தனை நாட்கள் அப்படின்னும் போது ஹவு மெனி டேஸ். எத்தனைனா ஹவு மெனி. ஓகேவா? டேஸ். நாட்கள்னும் போது டேஸ் யூஸ் பண்ணுறோம். உள்ளன அப்படின்னு சொல்லும்போது ஆர் தேர். சரியா? இது எப்படி கேட்கலான்னு பாருங்கள். ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் மார்ச். ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் மார்ச். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹவு மச் அப்படின்னா தமிழில் எவ்வளவு மீனிங். சரியா? ஹவு மச்னா என்னது? எவ்வளவு. ஞாபகம் வச்சுங்க. இந்த ஹவு மச்னா அன்கவுண்டபிள் சொல்லுவாங்க. சரியா? அன்கவுண்டபிள்னால் நம்மளால் எண்ண முடியாது, அதுதான் அன்கவுண்டபிள். ஸோ இந்த ஹவு மச்க்கு வந்து அன்கவுண்டபிள் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இப்போது ஹவு மச் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எவ்வளவு, அதை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. சரியா? எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சுகரு, சால்ட்டு, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள். ஸோ இந்த ஹவு மச் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். புத்தகத்தின் விலை எவ்வளவு? புத்தகத்தின் விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஒரு புக்ஸோட விலை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. சரியா? அது எப்படி கேட்கலான்னு பாருங்கள். இங்கிலீஷில் புத்தகத்தின்னு சொல்லும்போது புக் யூஸ் பண்ணுறோம். விலைனா காஸ்ட். சரியா? எவ்வளவு அப்படின்னு சொல்லும்போது ஹவு மச். ஸோ நம்ம ப்ரெசண்ட்டில் கேட்குறோம், அதனால் டஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? அது எப்படி கேட்கலான்னு பாருங்கள். ஹவு மச் டஸ் தி புக் காஸ்ட். ஹவு மச் டஸ் தி புக் காஸ்ட். ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த WH டைப் கொஷின்ஸ் வந்து நம்ம கிளியராக இப்போ பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்களே வந்து கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்யூ.